நேற்று என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா 2024 கொஷின் பேப்பர் ஜிஎஸ் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் போல் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். நேற்று வந்து 22 கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 23லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 23 பாருங்கள், 123 பாருங்கள். த பேட்டில் ஆஃப் தர்மத், அதாவது தர்மத் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது, அந்த போர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க? தர்மட் அப்படிங்கிற அந்த போராம். இது 2 பேருக்கு நடந்திருக்கும்ல, அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் வந்து ராஜா ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் யாருன்னா அவுரங்கசீப். ஓகேவா? இவங்க 2 பேருக்கு நடந்திருக்கு. எந்த வருஷம் நடந்திருக்குன்னு பாருங்கள். 1658 நடந்திருக்கு. 1658 தான் இந்த பேட்டில் ஆஃப் தர்மத். இங்கிலீஷில் பாருங்கள், த பேட்டில் ஆஃப் தர்மத் வாஸ் ஃபவுட் பிட்வீன் ராஜா ஜஸ்வந்த் சிங் அண்ட் அவுரங்கசீப் இன் த இயர் 1658 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த தர்மத் அப்படிங்கிற போர் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் வந்து இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ 2026 இந்த எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கலாம். ஸோ தர்மத் அப்படிங்கிற போர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து தர்மமாகவே நடந்துக்க மாட்டார்ல, அதனால தர்மத்து போர் அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுரங்கசீப் வந்து இறந்துருப்பார். அது இறந்த வருஷம் அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். 1707, 1707 தான் வந்து அவுரங்கசீப் வந்து இறந்துருப்பார். ஓகேவா? இந்த போர் எப்போ நடந்திருக்கு? 1658 நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் வருவோமா? நெக்ஸ்ட் பாருங்கள், 124 என்னன்னா, விச் ரூலர் கேம் டு அன் எண்ட் அட் த எண்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு இந்த போருக்கு இன்னொரு பேருமே இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது. என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 2 பேருக்கு நடந்துச்சுன்னு சொன்னேன்னா, அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு பக்கம் வந்து தக்கான சுல்தான்கள் இருப்பாங்க, டெக்கான் சுல்தானேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தக்கான சுல்தான்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர், விஜயநகர பேரரசு இருக்கும். இவங்க 2 பேருக்கு போர் நடந்திருக்கும். அதில் தக்கான சுல்தான்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க, விஜயநகர் வந்து தோற்றுருவாங்க. இதுதான் வந்து ஃபால் ஆஃப் விஜயநகர். அப்போ வந்து தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்களா கேள்வி. இதுலேருந்து என்ன தெரியுது? விஜயநகர் எம்பையர், விஜயநகர பேரரசு தான் முடிவுக்கு வந்தது. டெக்கான் சுல்தானேட்ஸ், அதாவது தக்கான சுல்தான்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் 125 பாருங்க. இந்தியா மே பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஏ மியூசியம் ஆஃப் கல்ட்ஸ் அண்ட் கிரீட்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர். ஹூ ரீமார்க்டு த ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்க்கணும். ஸோ இந்த இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் யாரா? ஆர்கே முகர்ஜி. ஆர்கே முகர்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் சொல்லி கூறியிருக்காரு. ஓகேவா? இதான் வந்து இந்த 125க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 126 பார்ப்போம். இதில் வந்து ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல, அவரை பற்றின ஒரு கொஷின் தான் இதில் கேட்டிருக்காங்க. என்னது? ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3மே கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல, புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வாஸ் த ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ். அது வந்து கரெக்டு தான். அவள் தான் வந்து ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் பாருங்கள். ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஹி அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் ஒன் காட். அதுவுமே கரெக்டானது தான். தேர்டு பாருங்கள். பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். ஹி ஃபவுண்டட் த பிரம்ம சமாஜ். அதுவுமே கரெக்டு தான். பிரம்ம சமாஜ் எப்போ ஆரம்பித்தார்? 18, இந்த இயர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1828. ஓகேவா? இப்போ தான் என்ன பண்ணார்? 1 minute.
1828 தான் வந்து பிரம்ம சமாஜ் வந்து ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். ராஜாராம் மோகன் ராய் வாஸ் த ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுவுமே வந்து கரெக்டு தான். செகண்ட் வந்து ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார், அதுவுமே கரெக்டு. பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார், 3மே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 127 வந்து முகமது கவானை பற்றி கொடுத்துருக்காங்க. முகமது கவான் எந்த இதை சேர்ந்தவர்? பாமனி சுல்தான் நடிச்சிருக்காங்கல்ல, பாமனி சுல்தான் அதை சேர்ந்தவர் தான் முகமது கவான் அப்படிங்கிறவர். ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ ஹெல்ப்டு முகமது கவான் இன் த வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தம் கஜபதி. யார்? புருஷோத்தம் கஜபதி அப்படிங்கிறவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார்? புருஷோத்தம் கஜபதி அப்படிங்கிறவர். இதில் என்ன பியூட்டிஃபுல்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகமது கவான்கிற முஸ்லீமு, ஆனால் ஹெல்ப் பண்ணவர் யார்? ஒரு ஹிந்து. ஸோ வந்து ஒரு மத நல்லிணக்கம் வந்து இதில் தெரியுது. நெக்ஸ்ட்டு 128 பார்ப்போம். இதில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் இந்த போர்லாம் இருக்குல்ல, காக்ரா போர், சௌசா போர், கன்வா, அந்த மாதிரி எல்லா போருமே நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நிறையா அதில் ஷார்ட்ஸ்லேயே நான் நிறைய இன்ஃபர்மேஷன் போடுவேன். அதில் வந்து இது அடிக்கடி நான் போட்டிருக்கேன் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ வந்து நல்லா மண்டையில் இருந்துருக்கணும் அந்த கொஷின்லாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காக்ரா போர் அப்படிங்கிறது, பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படிங்கிறது 1529 வந்து இந்த போர் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சௌசா போர், பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிறது இது எப்போ நடந்திருக்கும்னா 1539 நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் கன்வா, ஓகேவா, கன்வா போர் எப்போ நடந்திருக்கும்? 1527 நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் போர் எப்போ நடந்திருக்கும்? 1526 நடந்திருக்கும். டேட்டோட பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21 நடந்திருக்கும். ஏன்னா பேட்டில் ஆஃப் பானிபட், இந்த பானிபட் போர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. என்னென்னா இயர் மட்டும் கேட்க மாட்டாங்க, சிலப்போ வந்து டேட்டோட சேர்த்துமே கேட்குறாங்க. ஸோ ஏப்ரல் 21, 1526 தான் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எது வருதுன்னு பார்த்திங்கன்னா 4 தான் வருது. முதலாம் பானிபட் போர் தான் ஃபஸ்ட்டில் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? 3 வருது, கன்வா போர் அது வருது. லாஸ்ட்டாக அது ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வருது, அதாவது பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படிங்கிறது வருது. லாஸ்ட்டாக தான் 2 அப்படிங்கிறது பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிறது. இந்த டேட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னூஜ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கன்னூஜ் அப்படிம்பாங்க, தமிழில் வந்து கன்னூசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வருஷம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா 1540 நடந்திருக்கும். இந்த மேலே பார்த்தோம்ல, இந்த சௌசா போர்னு பார்த்துருக்கோம்ல 1539, அது 39, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 40 வந்து இந்த கன்னூசி போர் நடந்திருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து யாருக்கு நடந்திருக்கும்னா ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்திருக்கும். யாருக்கு? ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஷெர்ஷா தான் 2 டைமே ஜெயிப்பார், ஹுமாயூன் வந்து 2 டைமே தோற்றுருவார். ஸோ வந்து 2 டைமே யார் ஜெயிப்பா? ஷெர்ஷா தான் ஜெயிப்பா, ஹுமாயூன் வந்து தோற்றுருவார். ஸோ இதான் அந்த கொஷினு. நெக்ஸ்ட் 129 என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ பாஸ்டுலேட்டட் தட் த ஷேடோ ஆஃப் த எர்த் ஃபாலிங் ஆன் த மூன் காஸ்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா. அவருடைய குறிப்புகளில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். ஆனால் இந்த குறிப்புகள்லாம் அவருக்கு சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவங்க நம்ம இந்தியர்களுக்கு வந்து அந்த வானளாவிய அந்த சிந்தனைகள்லாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கார். யார்? ஆரியபட்டா அப்படிங்கிறவர். ஹூ பாஸ்டுலேட்டட் த ஷேடோ ஆஃப் த எர்த் ஃபாலிங் ஆன் த மூன் காஸ்ட் எக்லிப்ஸ்னா ஆரியபட்டா. நெக்ஸ்ட் 130 என்னன்னா, கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம். அதாவது இந்த கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிஸ்கவர்டு வித் ஸ்டோன் ரபிள் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுர்கோத்தடா அப்படிங்கிறது. என்னது? சுர்கோத்தடா, இங்கிலீஷில் வந்து சுர்கோட்டடா அப்படிங்கிறது. ஓகேவா? எதோட கண்டுபிடிச்சிருக்காங்களா சிந்து சமவெளி நாகரிக நகரத்தை? கல் இடிபாடுகளுடன். ஓகேவா? கல் கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தை. அது எந்த பிளேஸ் எக்ஸாக்டாக கேட்டாங்கன்னா சுர்கோத்தடா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 131 பார்ப்போம். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் படிக்கவே 2 நாள் ஆகும் போல். ஓகே, படிப்போமா?
வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கலவையை கொண்டுள்ளது. ஓகேவா, வளிமண்டலம் அப்படிங்கிறது பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கலவையை கொண்டுள்ளது. சராசரியாக தூய வறண்ட காற்றில் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்கள், அந்த இதர வாயுக்களில் எதெல்லாம் அடங்கும்? ஆர்கான் அடங்கும். CO2 என்ன? கார்பன் டை ஆக்சைடு. H2 ஹைட்ரஜன், HE அப்படின்னா ஹீலியம் மற்றும் O3 அப்படின்னா ஓசோன். இதெல்லாம் வந்து இதர வாயுக்களில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. சரியான கலவை என எதை குறிப்பிடலாம்? அந்த முக்கியமான நைட்ரஜன், இங்கே டேஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நைட்ரஜன், ஆக்சிஜன், இதர வாயுக்கள். இங்கே இங்கிலீஷில் பார்த்தோம்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் அதர் கேஸஸ், அதில் தான் இந்த அதர் கேஸஸில் தான் இதெல்லாம் வருது. ஓகேவா? அப்போ பார்த்தோம்னா அந்த அதர் கேஸஸில் வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், O3 ஓசோன். இது வந்து நீங்கள் கொஷின் வந்து கொஷினாக மட்டும் பார்க்காம இந்த கொஷினில் எந்தெந்த ஆன்சர்லாம் எடுக்கலாம், இனிமேல் அப்கமிங் வர எக்ஸாமில் இந்த கொஷின்லேருந்து என்னெல்லாம் ஆன்சர்லாம் வரலாம், என்னென்ன கொஷின்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த அதர் கேஸஸில் என்னென்ன இருக்குது? ஆர்கான் இருக்குது, CO2 கார்பன் டை ஆக்சைடு, H2 ஹைட்ரஜன், HE ஹீலியம், O3 ஓசோன். இதெல்லாம் வந்து அந்த அதர் கேஸஸ்லாம் இருக்கான். இதெல்லாம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதர் கேஸஸ் இருக்குல்ல, இதர வாயுக்கள், அதெல்லாம் வந்து என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். இது நைட்ரஜன் அப்படிங்கிறது 78% நம்ம வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்குது. இதுவே ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 21% அப்படிங்கிறது இருக்குது. இதே இதர வாயுக்கள்னு சொல்கிறாங்களா, இந்த ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்தே 1% தான் இருக்கான். நம்ம வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாமே சேர்த்தே இடமா இருக்கான், 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபார்முலாவில் தான் இருக்குது. இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருது? 100%ன்னு வருதா? அந்த 100% தான் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஜன்னா 78%, அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்னா 21%, அதே மாதிரி இதர வாயுக்கள் அதர் கேஸஸ் பார்த்திங்கன்னா 1%. இங்கிலீஷ்லேயும் படிச்சிருவோம், இங்கிலீஷ் மீடியம்காக. த அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் ஹேவிங் எ ரிலேட்டிவ்லி யூனிஃபார்ம் காம்போசிஷன் இன் த லோவர் லேயர்ஸ் க்ளோஸ் டு த எர்த். Pure dry air on the average constitute mainly nitrogen, oxygen and other gases. அந்த other gasesல என்னென்ன இருக்குது? ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, hydrogen, helium, ozone. The composition can be represented as 78%, 21% and 1%. ஓகேவா? இதான் இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 132 பார்ப்போம். ஏன்னா சயின்ஸ் கொஷின்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே முக்கால்வாசி போதும், ஏன்னா அதுலேருந்து கேட்பாங்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்ல. ஓகே, 132 அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிர் வேதியியல் இருக்குல்ல, உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், BOD அப்படின்னு சொல்கிறாங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. எதை மெஷர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், நீரில் உள்ள கரிம பொருட்களை சிதையுறச் செய்ய பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு குறிப்பிட்ட நேரம் மற்றும் வெப்பத்தில் என்ன பண்ணுறாங்களாம், அந்த அளவீடு செய்வது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்ட் ஃபார் பாக்டீரியா டு டீகம்போஸ் ஆர்கானிக் மேட்டர் இன் வாட்டர் சாம்பிள்ஸ் இன் ஃபிக்ஸ்டு டைம் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதா இந்த BODன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த BODக்கு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங்கில் BODன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் அதோட டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஸோ BOD அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்கே வந்து சிலப்போ தான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எப்பொழுதுமே வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்லையும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு
133 பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரிஸ் லேண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து நாட்டின் நிலவரத்தை பொறுத்தது? மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டின் நிலவளத்தை பொறுத்து காரணிகள். ஓகேவா? மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 134 பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு ஜாகிரஃபி கொஷின். பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடையை காண்க. ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஹேவிங் சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஏரியா அப்படிங்கிறது. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மண் இருக்கும்ல, ஒவ்வொரு சாயிலும் எவ்வளோ அளவு இருக்குது, எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டில் போடணும், எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் லாஸ்ட்டில் போடணும். அந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதிகமான மண் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைப் மண். அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டு போகும். அப்படி பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இது பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்படி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்னா தமிழில் வந்து வண்டல் மண் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரெட் சாயில் அப்படிங்கிறது சிவப்பு மண் அப்படிங்கிறது. பிளாக் சாயில் அப்படின்னா கருப்பு மண் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக டெசர்ட் சாயில் அப்படின்னா பாலைவன மண் அப்படிங்கிறது. ஸோ 134க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. இது வந்து ஒரு ஜியாகிரஃபி கொஷின். ஓகேவா? புவியியல் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் தான் இது. ஓகே, 135 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்றுக்கள் எவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆஃப் த மான்சூன் ஆஃப் இந்தியா. இதுவுமே ஒரு ஜியாகிரஃபி கொஷின் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே வந்து பருவமழை சம்மந்தப்பட்ட சரியான ஒரு கூற்றுகள் தான். என்னென்னு பார்ப்போமா? கோடை மான்சூன் காற்று தென்மேற்கிலிருந்து வீசுகிறது. எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இங்கிலீஷில் பார்த்தா த சம்மர் மான்சூன் விண்ட்ஸ் ப்ளோஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஸோ தே ஆர் நோன் அஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆமாம், தென்மேற்குலேருந்து வீசுறதுனால தான் தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டு தான். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த அட்வான்சிங் மான்சூன். அது என்னன்னு சொல்கிறாங்க? முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டு தான். செகண்ட் பாருங்கள், ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கும். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்கன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஜூன் மாதம்லேருந்து செப்டம்பர் மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து வீசக்கூடியது. இதே வந்து இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். இதே வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எப்போ? நவம்பர்லேருந்து டிசம்பர் கொடுக்குறது. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழையிலேருந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து நமக்கு வந்து அதிகமான மழை கிடையாது. நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வருதுல்ல, அதில் தான் வந்து அதிகமான மழை நமக்கு பொழியும். அதாவது சொல்லப்போனால் நவம்பர்லேருந்து டிசம்பர், இந்த அக்டோபர்னே வச்சுக்கலாம், அக்டோபர்லேருந்து டிசம்பர் இந்த காலகட்டத்தில் வீசுகிற அந்த காற்றுனால் வர மழையினால தான் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்து மழை அந்த பயன் அளிக்குது. பெருசாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் அவ்வளோ நமக்கு மழை கிடையாது. நமக்குன்னு மழைக்காலம் எப்போ லீவ் விடுவாங்க? அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே. ஸோ அதுதான் அப்படி கூட நான் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு 136 என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, பின்வருவனவற்றில் எவை பருவநிலை மற்றும் மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Which of the following are key objectives of the United Nations Framework Convention on Climate Change அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா இந்த UNFCCC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு டெஃபனேஷன் என்னென்னா யுனைடட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நான் ஏன் வந்து இந்த டெஃபனேஷன் சொல்கிறேன்னா, நிறைய டெஃபனேஷன்ஸை இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேட்ச் இட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ UNFCCனா என்ன? யுனைடட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல். இதுதான் வந்து பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கம்.
இது ஒரு நோக்கமாக இருக்குது. வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு இருக்குல்ல, அந்த செறிவை வந்து நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்சன்ட்ரேஷன் இன் த அட்மாஸ்பியர், அது வந்து ஒரு நோக்கமாக இருக்குது. இதே 4th ஒன் பாருங்கண்ணே, பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். ஓகேவா? அசிஸ்டிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு இம்ப்ளிமெண்ட் ப்ராக்டிசஸ் டு மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுறாங்க. ஓகேவா? இப்போ இந்தியா என்ன, நம்மளாம் வளரும் நாடுகள். ஓகேவா? வளர்ந்த நாடுகள்னால் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் தான் வளர்ந்த நாடுகள், டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நம்மளாம் வளரும் நாடுகள். ஸோ இந்த கொஷனுக்கு வந்து 1, 4 தான் கரெக்டாக இருக்குது, பாக்கி 2, 3 வந்து தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 137 வந்து காட்டன் ஏஸ் செயலி என்பது, காட்டன் ஏஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இதுக்கு தான் வந்து இந்த காட்டன் ஏ செயலி அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைக்கிறதுக்காக. ஓகேவா? இதான் வந்து 137க்கான ஆன்சர். இது வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டட் கொஷினு. இது வந்து பழைய கொஷின் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அசர்ஷன் ரீசன், இது கூற்று காரணம் டைப்பு. February 19, 2024 முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஆனால் ரீசன் வந்து தப்பாக இருக்குது. இதில் வந்து ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்கீம்ஸ் ஆனால் வந்து இது வரைக்கும் நடந்த ஸ்கீம்ஸ் வந்து கேட்குறது அப்படிங்கிறது கேட்பாங்க, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதான் கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இனிமே வரும்ல, இனிமே வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த இனிமேல் வர ஸ்கீம்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். இனிமேல் வரதான் நிறையா கேட்பாங்க. கொஷின்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே வந்து இனிமேல் வரதில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்ல, அதை மட்டும் பார்த்துருந்தா போதும், எல்லாமே பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுறேன். இது வரைக்கும் பார்த்தது வந்து நல்லா நோட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மறக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு வந்து மறந்து போக சான்சஸ் இருக்குது. நான் ஏன்னா நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால நான் எல்லாமே எழுதி சொல்கிறதில்ல, சில இது வந்து வாயாலையும் சொல்கிறேன்னு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ரிவைஸ் பண்ணுறப்ப. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.